ஆல் நான் இங்கே ஒருத்தர் பற்றி சொல்ல போகிறேன். இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி அப்படின்றத தாண்டி ஒரு மனிதன் தன்னுடைய ஐடென்டிட்டியை ஷிஃப்ட் பண்ணும்பொழுது, அதாவது குவாண்டம் ஃபிசிக்ஸ் லெவலில் எல்லா ப்ராபபிலிட்டியும் நம்மளுடைய பக்கத்துலேயே தான் இருக்குது. அதை அடாப்ட் பண்ணிக்க நமக்கு தெரிஞ்சால் போதும், அந்த ரியாலிட்டியில் நம்ம வாழ்ந்தால் போதும் அப்படின்ற கான்செப்ட் தான். அண்ட் அவருமே சொன்ன விஷயம் என்னென்னா, பணத்தின் பின்னாடி ஓடாதீங்க, உங்களுடைய லட்சியத்தின் பின்னாடி ஓடுங்க, பணம் தானாக வரும் அப்படின்னு சொன்னது தான். யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், அலிபாபா சீனாவோட மிகப்பெரிய காமர்ஸ் இல்லையா, அதனுடைய ஃபவுண்டர் நம்மளுடைய ஜாக்மா அவர்கள். ஆனால் இப்பொழுதைக்கு வெளி உலகத்துக்கு பெருசாக அவர் பேசப்படுறதில்லை, அது வேறு கதை. பட் அவர் கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்குது. கடந்து வந்த பாதை நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட்டுன்னு சில பேர்லாம் சொல்கிறாங்கல்ல, அது இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ரொம்ப முக்கியமாக இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட்லாம் பேசப்படுறது. இந்த மனுஷன் பண்ண ஐடென்டிட்டி ஷிஃப்ட்ஸ் என்ன, அண்டு இந்த குவாண்டம் லெவலில் இவர் யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த சாய்ஸஸ் என்ன. வாழ்க்கையில் நிறைய சாய்ஸஸ் இருக்குன்றது தான் யதார்த்தமான உண்மை. நம்ம நினச்சிட்ருக்கோம்ல, தலைவிதின்னு வாழ்ந்துட்டுருக்கோம்ல, நமக்கு எழுதப்பட்ட விதி ஜாதகப்படின்னு அப்படிலாம் சொல்கிறோம்ல, அது எதுவுமே இல்லை. நம்ம சூஸ் பண்ணுறது தான் நம்ம லைஃப். அந்த ஃப்ரீக்வென்சியில் நம்ம இருக்கோம், சூஸ் பண்ணுறோம்ல, என்ன மாதிரி வாழ்க்கை வேணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற விதம் தான் இருக்குது அப்படின்றதுக்கு யதார்த்தமான உண்மை தான் இந்த மனிதர். இவரை பற்றி நான் அப்படி ஷார்ட்டாக சொல்கிறேன். அண்ட் இவர் ஏற்படுத்திக்கிட்ட ஐடென்டிட்டி ஷிஃப்ட்டையும் நான் சொன்னேன்னா, இப்போது நம்ம எதில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்மளால் இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட்டை பண்ண முடிஞ்சால் லைஃப்பை மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருன்றதுக்காக தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நாங்கள் ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் கண்டினியூஸாக எடுத்துகிட்ருக்கோம். 16th பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வேணும்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அலிபாபா இந்த கம்பெனி காமர்ஸ் சீனாவில் மிகப்பெரிய டாப் மோஸ்ட் காமர்ஸ் பயங்கரமாக உலகத்தால் பேசப்படும். இது ஈபேக்கு பயங்கரமான காம்படிஷன். ஈபே அமெரிக்கா நிறுவனமான காமர்ஸே ஈபே இந்த சீனாவில் நிற்க முடியாமல் ஓடிப்போன ஒரு விஷயம். நம்மளுடைய அலிபாபா இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணவர் கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷன்லேயே அந்த சர்க்கிளை விட்டு எட்ட போயிட்டார். இவர் சின்ன வயசில் எப்படி இருந்தார் தெரியுமா? ரொம்ப ஏழ்மை தரமான ஒரு குடும்பத்துலேருந்து தான் வளர்ந்து வந்தார். படிப்பு பெருசாக வரல. இவருக்கு இங்கிலீஷ் மீது ரொம்ப ஆர்வம் அதிகம். படிப்பு பெருசாக வரமாட்டேங்குது. சின்ன வயசுலேருந்தே ஃபெயில் ஆகி படிக்கிறாரு. அண்ட் அங்கே ஃபாரினர்ஸ், அங்கே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது, அங்கே ஃபாரினர்ஸ் கிட்டே இவர் பேசி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறார். ஏதோ தெரில, இங்கிலீஷ் மேலே ஆர்வம், படிப்பு மேலே விட இங்கிலீஷ் மேலே ஆர்வம். நிறைய ஃபாரின் நண்பர்கள் கிடைக்கிறாங்க. இப்போ அவர் கற்றுக்கிட்டது என்னென்னா, அவங்க ஃபாரினர்ஸ் சொன்ன விதம், ஃபாரினர்ஸ் சொன்ன கருத்து அவங்க அப்பா அம்மா சொன்னதுக்கு எதிராக இருந்ததுன்னு அவர் வாயாலே சொல்கிறார். பணத்தை பற்றி, லைஃப்பை பற்றி ஃபாரினர்ஸோட விதமே வேறு மாதிரி இருந்தது. நம்மளுடைய சொசைட்டி நமக்கு புகுத்தப்பட்ட பாடம், கற்றுக்கிட்டது இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அதாவது ஆக மொத்தத்தில் எல்லா சொல்கிறதையும் நம்பிக்கக்கூடாது, நமக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறோன்றது மிக முக்கியன்ற ஆழமான கருத்தை அவர் தனக்குள்ளே விதைச்சிக்கிட்டாரு. தனக்குள்ள மிக ஆழமான புரிதல் என்ன அப்படின்னா, எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நம்மளாம் அது வராதுன்னு ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம அதுலேருந்து பின்வாங்கக்கூடாது அப்படின்றத மெயினான கான்செப்ட். ஸோ சின்ன வயசுலேருந்து அவர் வளர ஏழ்மைகளை கடந்து வர்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி ஃபாரினர்ஸை கைட் பண்ணுறது, இங்கிலீஷ் கற்றுக்கிறது, இந்த மாதிரி ஆர்வம் கொண்டவர். இவர் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் படிக்க சொல்கிறாங்க. இவருக்கு மேக்ஸ் படிக்கணும்னு ஆசை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கிலீஷ் தான் கிடைக்கிது காலேஜில். இங்கிலீஷ் டிகிரி முடிக்கிறாரு. அந்த காலேஜ்லேயும் அவர் லெக்சரராக பணியாற்ற ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இவர் நடுவில் இந்த 12th முடிச்சுட்டு ஹவார்ட் யூனிவர்சிட்டியில் ட்ரை பண்ணுறாரு. 10 தடவை கிட்டத்தட்ட ட்ரை பண்ணுறாரு, ரிஜெக்ட் செய்யப்படுறாரு. சரின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் டிகிரி முடிச்சுட்டு அப்போது கேஎஃப்சி அந்த நாட்டில் வருது. கேஎஃப்சி 26 பேர் சூஸ் பண்ணுறாங்க. அதில் இவரும் ஒன் ஆஃப் த அப்ளிகண்ட். அதில் 25 பேருக்கு வேலை கிடைக்குது. 26ஆவதாக இவருக்கு வேலை கிடைக்கல. இவர் மட்டும்தான் அந்த 25 பேர்லேருந்து ரிஜெக்ட் செய்யப்படுறார். காரணம், இவருடைய உருவமும் இவருடைய அந்த லுக் வைஸ் பார்க்க பர்சனாலிட்டி
பார்த்த உடனே எல்லாருமே கிண்டல் பண்ணக்கூடிய லுக்கு, லீனாக ரொம்ப குள்ளமாக, பார்த்தாலே இன்னும் வித்தியாசமாக ஜந்து மாதிரி இருக்கார் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்களாம் எல்லாருமே. உருவகேலி செய்யப்பட்ட ஒரு நபர், எல்லா இடத்துலையும் ரிஜெக்ஷன், எல்லா இடத்துலையும் வந்து ஃபெயிலியர்ஸ், இப்படி தான் அவர் இந்த மனுஷன் வந்து கடந்து வராரு. ஸோ இவர் இப்போ அந்த யூனிவர்சிட்டியில் லெக்சராக ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு தடவை அமெரிக்கா போக வாய்ப்பு கிடைக்குது. அண்ட் அமெரிக்கா போகும்பொழுது அங்கே இன்டர்நெட் அப்போ தான் பூம் ஆகிற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லா நாடுகளும் சீக்கிரமாக வருது. நம்ம சீனாவை பற்றி பெரிய தகவல் இல்லையே, இது ரொம்ப நல்லா இருக்குமே, நம்ம சீனாவை வந்து இந்த மாதிரி உலகத்தில் உட்கார்ந்த இடத்துலேருந்து பார்க்க வைக்கிறது, என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு கிடைக்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்மளுடைய சீன நாடு வந்து பெரிய லெவலில் உலகுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து முடிவு பண்ணுறாரு. இதில் என்ன பியூட்டி அப்படின்னா, அவருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியாது, பெருசாக கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் இதை முடிவு பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தாங்க, அந்த ஃபாரினர்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தாங்க. முடிவோடு சீனாவுக்கு வந்து அந்த ஒரு சின்ன ரூம்லேருந்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ரொம்ப அக்லியான ஒரு வெப்சைட் தான் ஆரம்பிக்கிறாங்க. அவர் வாயாலே சொல்கிறார், ரொம்ப அக்லியான ஒரு வெப்சைட். ஓகே, ஸோ அதுலேருந்து டெவலப் பண்ணது தான் இந்த அலிபாபா அப்படின்றது. அதாவது சிறு குறு வியாபாரிகள் ஆன்லைன் மூலமா இந்த உலகுக்கு தெரியப்படுத்துறது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஆன்லைன் கிளாஸ் பற்றி சொல்லிக்கிறேன். ஸோ ஏர்லி மார்னிங் 15th பேட்ச் முடிஞ்சு 16th பேட்ச் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இங்கே மென்டலி நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், நம்ம தான் நம்மளுடைய லைஃப்பில் என்ன வேணும் சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடென்டிட்டியை ஷிஃப்ட் பண்ணுற விஷயங்கள் ப்ளஸ் ஹீலிங், விஷுவலைசேஷன் எல்லாமே ஒரு வித மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ்க்குள்ளே நடக்கிற எல்லா டெக்னிக்ஸும் தான் ஏர்லி மார்னிங் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி 30 days லைஃப் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கிளாஸும் வந்து செப்டம்பர் 9th ஸ்டார்ட் ஆகுது. வேணும்னா நீங்கள் இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே என்ன தெரியுமா, நம்மளுடைய மைண்டை ப்ரோக்ராம் பண்ணிக்கிறது தான். இங்கே ஜாக்மா அவர்கள் சொல்கிறதும் அதுதான். உங்கள் மைண்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டா போதும். உலக பணக்காரர்கள் ஜெயித்தவர்கள் எல்லாருமே சொல்கிறது பணத்தை ஜெயிக்கிறது கிடையாது, முதல்ல மைண்டை ஜெயிக்கிறது. அதுதான் பெரிய விஷயம். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்கே எல்லாரும் உழைப்பு, இந்த பணத்துக்காக ஓடுறோம், அந்த இதுக்காக ஓடுறோம், இந்த இதுக்காக ஓடுறோன்றோம்ல, நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எல்லாருமே இந்த ஜெயித்தவங்க எல்லாருமே காலை வேலையில் தான் சூஸ் பண்ணுறாங்க. காலை வேலையில் தான் அவரும் என்ன பண்ணுவாராம், 5 மணிக்கு சைக்கிளில் போய் அந்த ஃபாரினர்ஸ் கூட போய் பேசுவாராம். அந்த பேசும்போது அவருக்கு ஒரு புரிதல் வருமா, அவருக்கே வந்து ஓகே நம்மக்கிட்ட நம்ம அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான், ஆனால் இதை தாண்டி பணம் தானாக வரும் அப்படின்னு அவர் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அவருக்குள்ள ஒரு ஞானம் பிறந்திருக்கு. தன்னைத்தானாவே வந்து ரொம்ப பூஸ்டப் பண்ணியிருக்காரு. உலகமே அவரை பார்த்து கிண்டல் பண்ணாலும், நிறைய இடத்துல ரிஜெக்ட் செய்யப்பட்டாலும் அவர் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். கூகுள் மாதிரியே என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆரம்பிக்கும்போது அந்த நாளே நிறைய ஃபோன் கால்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி வெப்சைட் உருவாக்கியிருக்கியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சே பார்க்கல, எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமான வரவேற்பு. அப்புறம் இன்வெஸ்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து அவருடைய அந்த கம்பெனி வந்து டாப் மோஸ்ட் சீனாலேயே அவர் ரொம்ப ஃபேமஸாக இந்த ஈபே அமெரிக்காவோட காமர்ஸ் லெவலில் போட்டியிடுற அளவுக்கு இவர் வளர ஆரம்பிக்கிறாரு. அண்ட் 2 நாடுகளுக்கு தான் பயங்கரமான அப்போ ஆன்லைன் போட்டி நடந்தது, அமெரிக்கா அண்ட் சீனா. அதில் நம்மளுடைய அலிபாபா, ஆனால் அவருடைய அந்த ஓனருக்கு ஆக்சுவலி சாஃப்ட்வேர் தெரியாது, பெருசாக அந்த நாலேஜ் கிடையாது. ஆனாலும் மற்ற ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் இந்த விஷயத்தையே அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துக்காருன்னா எந்த அளவுக்கு அவர் தைரியம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், நமக்கு இதெல்லாம் வராதுங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் இதெல்லாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா இந்த மாதிரி அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க, என்னால் ஜெயிக்க முடியாது, எனக்கு நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு காரணம் சொல்லுவோம். பாருங்கள், இப்போ நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்களேன். குவாண்டம் லெவலில் நிறைய பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ அவர் வந்து உருவானது ஒரு இங்கிலீஷ் டீச்சர் தான். அப்போது நமக்கு இதானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இல்லை. அவர் என்ன பண்ணுறாருனா இன்டர்நெட் வேர்ல்டை சர்ச் பண்ணுறாரு. தெரியாத ஒன்றை கற்றுக்கவும் இல்லை, ஆனால் கூட வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ஐடியா மட்டும்தான் அவரோடது, மற்றபடி அவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய அந்த ஒர்க் தான். அதுக்கப்புறம் அதை வச்சு அந்த காமர்ஸ் பில்டப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்னும் அதிகமான நிறைய விஷயங்களில் ஈடுபடுறாரு. ஸோ பல $பில்லியன் மதிப்புள்ள வேர்த்துள்ள அந்த ஒரு கம்பெனியை வளர்த்துட்ருக்காரு. ஆனால்
அவருக்கும் சீன அரசுக்கும் நடந்த ஒரு மோதலில் அவருக்கு வந்து நிறைய பின்னடைவுகள் ஏற்பட்டு அவர் அந்த சிஓ பதவியை விட்டு விலகிட்டார். ஸோ அவருடைய ஷேர்லாம் இருக்குது, அந்த காமர்ஸில் அவருடைய ஷேர்லாம் இருக்குது. பட் அவர் வந்து சிஇஓ கிடையாது. அவருக்கு பிடிச்சது அந்த உலக மக்களுக்கு சேவை செய்கிறது, மக்கள் நலப்பணிக்காக செய்கிறது, அதுக்கப்புறம் டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி விஷயங்களில் அவர் ஈடுபட்டுருக்காரு. அவருடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 லட்சம் கோடி அந்த மாதிரி லெவலில் தான் அவர் வச்சுருக்காரு. பட் உலகுக்கு பெருசாக வெளியில் இப்போ தெரியாத அளவுக்கு சீனாவை விட்டு வெளியில் அவர் வந்து இந்த விஷயங்களை செஞ்சிட்ருக்கார். அவருக்கு பிடிச்ச விஷயம், மனசுக்கு பிடிச்ச விஷயத்த அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருடைய லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? பெருசாக பணக்காரர்லாம் கிடையாது, அவர்கிட்ட பணமேன்றதே இல்லை, படிப்பும் கிடையாது, இன்டர்நெட் பற்றி நாலேஜும் இல்லை, உருவ அழகும் இல்லை, எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டு 25 பேருக்கு கிடைச்ச வேலை ஒருத்தரை மட்டும் ரிஜெக்ட் பண்ணி அசிங்கப்படுத்தின நபர் தான் அவர். இவ்வளோ வாய்ப்புகளும் தவற விட்டாலும் அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அடுத்தடுத்த வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ அவர் நினச்சிருந்தாங்கன்னா, எனக்கு எப்படி இன்டர்நெட் பற்றி அந்த நாட்டுக்கே தெரியல, பெருசாக சீனா நாட்டுக்கே தெரியல, ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பை பிரபஞ்சம் கொடுக்குது பாருங்கள். அவர் அந்த அமெரிக்காவுக்கு போகிறாரு, அங்கே இருக்க நண்பர்களோடு சேர்ந்து அந்த ஐடியாவை கற்றுக்கிறாரு, இங்கே வராரு, இங்கே இவருக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அவருக்கு உதவி செய்கிறாங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னா பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் தான். ஏன்னா அவருடைய ஐடியா எப்படி இருக்குன்னா, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும், சீனாவை வந்து நம்ம உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். நம்ம கிடைச்ச வேலைக்கு இப்படி பார்த்துட்டு போகலாம் அப்படின்லாம் இல்லை, அவர் அதுக்கு முயற்சி பண்ணுறாரு, மெனக்கட்டுறாரு, ஒர்க் அவுட் பண்ணுறாரு, நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு. தன்னை தானாகவே வந்து செதுக்கிற ஒரு மனுஷன் வந்து எப்போவுமே எந்த குறையும் சொல்ல மாட்டான். எனக்கு இதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனை, குடும்ப சூழ்நிலை பிரச்சனை, அவங்க தான் பிரச்சனை, இவங்க தான் பிரச்சனை, எனக்கு இது இல்லை, ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு 1000 காரணம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. அப்போ உங்ககிட்ட நீங்களே கேட்டு பாருங்கள், இதெல்லாம் காரணம் மட்டும்தானா உண்மையாலுமா அப்படின்னு கேட்டாலே நம்மக்கிட்ட பதில் வந்துடும். மிக பணக்காரர்கள் யாருமே கஷ்டப்படாமல் வந்துட்டாங்களா, இல்லை ஃபெயிலியர் ஆகாமல் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லா அசிங்கமும் எல்லா அவமானமும் பட்டு பயங்கரமான அழுகைக்கு உள்ளாகி எல்லாரும் வேதனைப்பட்டு தான் ஒரு பாயிண்டில் தான் அவங்க விடாமல் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அடுத்தடுத்த வாய்ப்புகளை தேடி தேடி ஓடினதுனால அந்த பிரபஞ்சம் ஓகே நீ ரொம்ப முயற்சி பண்ணிட்ட இந்தா அப்படின்னு சொல்லி அள்ளி கொடுக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், 2-3 தடவை ட்ரை பண்ணுவோம், 3ஆவது தடவை எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு புலம்புறத அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துப்போம் பாருங்கள். நமக்கு நம்மளே சிம்பத்தி க்ரியேட் பண்ணி நமக்கு தான் இந்த உலகத்துலேயே பயங்கரமான சோகம் நடந்துருச்சுன்னு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு அதை ஒரு காரணமாக சொல்லுவாங்க பாருங்கள். அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய நமக்கு நம்மளே வச்சுக்கிற சூன்யம். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு காரணம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல தட்டி விடுங்க. எல்லாமே ஒரு காரணம். அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் சர்ச் பண்ண உங்ககிட்ட வாய்ப்புகள் வந்து சேரும். முதல்ல மைண்டை அந்த மாதிரி ப்ராப்பராக ஸ்ட்ராங்கராக ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். அந்த மைண்ட் என்ன பண்ணோன்னா சோகத்துக்குள்ளேயும் நம்ம பிரச்சனைக்குள்ளேயும் அதையே திரும்ப திரும்ப நினச்சி பார்க்க தான் வச்சு நம்மளை ஒரு ட்ராப்குள்ளேயே வச்சுருக்கோம். அந்த மைண்டை முதல்ல ட்ரெயின் அப் பண்ண கற்றுக்கோங்க. அதுதான் விஷயமே தவிர்த்து பணத்தை எங்கேருந்து போய் அட்ராக்ட் பண்ணுறது, இந்த பூஜை பண்ணலாமா அந்த பூஜை பண்ணலாமா, எனக்கு உடனடியாக இந்த பணம் வேணும் அப்படின்னா இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்றத தாண்டி நம்மளை என்ன ஷிஃப்ட் பண்ணிக்கணும், உள்ளே எப்படி திங்க் பண்ணணும், என்ன லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்குது, நம்ம என்ன கற்றுக்கணும், நம்மளை எப்படி செதுக்கிக்கணும், நான் என்னவா மாறணும், இப்படி நம்ம இன்னர் ஷிஃப்ட் பண்ணும்போது நிச்சயமாக லைஃப் மாறியே ஆகணும். அதுதான் விதி. அந்த மாதிரி கிளாஸஸ் தான் நாங்கள் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பிரம்ம முகூர்த்தம் 16th பேட்ச்சு கம்மிங் செப்டம்பர் 10th ஸ்டார்ட் ஆகுது. அண்டு 30 days லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிளாஸும் வந்து ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் 9th வேணுன்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. என்னங்க கிளாஸ்க்காக தான் அப்படின்னா, இந்த கிளாஸ் மூலிமா எத்தனை பேர் தெரியுமா, எனக்கு தெளிவு கிடச்சிருக்கு, எனக்கு புரிதல் உண்டாக்கியிருக்கு, எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு, எனக்குள்ள தைரியம் வந்திருக்கு, நான் இப்போது முன்னாடிக்கு ரொம்ப தெளிவாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக நான் பார்க்குறேன். நிறைய பேர் அந்த ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்பொழுது, ஏன்னா ஒரு தெளிவு வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க லைஃப்பை அவங்க மாற்றுறதுக்கான இன்னர் ஷிஃப்ட் ஏற்படும். அந்த தெளிவு இல்லாமல் தானே நிறைய பேர் குழம்பிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்காக ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணால் தானே நமக்காக இந்த பிரபஞ்சம் ஒர்க் பண்ணும். நமக்காக நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் டைமை, காசு வேஸ்ட் பண்ணுறோம், நம்ம நினச்சிட்ருக்கிறது ஒவ்வொன்றும் நம்மளை வீணாக்கிக்கிட்டு பழைய லைஃப்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம எனர்ஜியை மாற்றினா கண்டிப்பாக லைஃப் மாறும். எனர்ஜி எப்படி மாற்றுறது, நம்ம மைண்ட் செட்டை மாற்றுறோம், நம்ம
தாட்ஸை மாற்றணும், நம்மளுடைய எண்ண அலைகளை மாற்றணும். இதெல்லாம் மாற்றும் போது லைஃப் மாறுங்க. இந்த மாதிரி மைண்ட் செட் ப்ரோக்ராம்ஸ் தான் நாங்கள் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய பேருக்கு அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிற கொலீக்ஸ்க்குன்னு எக்கச்சக்க பேருக்கு வேர்ட் ஆஃப் மவுத் தான். நிறைய பேர் வந்து இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க எக்கச்சக்கவங்க. அதுதான் எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங்ஸு. ஸோ இந்த மாதிரி யாருக்காவது அந்த ஒரு ஹெல்ப் தேவைப்படுன்றதுக்காக தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். காசு பணம் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் கிளாரிட்டி, ஒரு தெளிவு, கையை பிடிச்சி கூட்டு போகிற ஒரு கைடன்ஸ், நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நபர், இது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒருத்தவங்களுக்கும். அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் நபர்களுக்கு யாருக்கு கிளாஸஸ் தேவைப்படும், அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.